வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி பாலக்கீரை கடையல் தான் செய்யலான்னு இருக்கிறேன். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இந்த கீரையில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இது இரும்பு சத்து, போலிக் அமிலம், கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கண் பார்வை குறைபாடெல்லாம் நீங்கிரும். இந்த கீரையை சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்கிறதுனால நமக்கு அனிமியா நோய் வராமல் தடுக்குது. ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தா, பாலக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அதை கசக்கி அந்த சாறை ஒரு 3 சொட்டு காதில் விட்டோம் அப்படின்னா காது இரைச்சல் சரியாகும் அப்படிங்கிறாங்க. அதையும் செஞ்சு பார்த்துடலாம். இப்போ பருப்பு கொதிச்சிட்ருக்கு. அதிலே பெருங்காயம், பூண்டு, சீரகம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் விட்டு பருப்பு வெந்துட்டுருக்குது. இப்போ கீரை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு கொதிச்சிட்டு இருக்கையிலேயே சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாமே சும்மா பச்சையாகவே போட்டுக்கலாம். வதக்கியும் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பச்சையாக போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போவே நீங்கள் உப்பு போடக்கூடாது. அடுப்பு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தாளிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணும்போது தான் உப்பு போடணும். இந்த எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். அதே நேரத்தில் பருப்பு பொங்கி வடியாது. அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ தாளித்து விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே அதிலே பாருங்கள் சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அந்த தாளிசத்துலேயே போட்டு வதக்கிட்டு கீரைக்குள்ளே கொட்டிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ தான் உப்பு போடுறேன். கீழே இறக்கும் போது தான் உப்பு போடணும். அவ்வளோதான், தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ சாப்பிட்றலாம். இந்த கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த புற்றுநோய் செல் உற்பத்தி ஆகுது பார்த்திங்களா, அதை கூட வர விடாமல் தடுக்குதாமா. அந்த கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் வாரத்தில் 2-3 நாள் சாப்பிடுங்க. இதே மாதிரி செஞ்சு நம்ம தோசை, இட்லிக்கு, சப்பாத்திக்குன்னு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.